உன்னோட ஆளுங்க உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, ஆனா என்னோட ஆளை பார்த்தா எனக்கே பயம். அங்க பாருங்கண்ணா, நாங்க ஒரு நரி கூட்டம். இப்போ வந்து ஆண்கள் கொஞ்சம் சமைக்கிறாங்க, அப்ப ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன டாம் அண்ட் ஜெரி சண்டை இருந்துகிட்டே தானே இருக்கும். இல்லையா? என்ன பெருசா நீ சமைச்ச? இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்ம ஏமாத்திருக்கா? வீட்டுக்குள்ள ஒரு சின்ன சண்டையும் விளையாட்டும் நடக்குதுல, அதுதான் இந்த ஷோவினுடைய அடிப்படை விஷயம். என்ன நாரதா, வந்த வேலை முடிந்து விட்டதா? முடிஞ்சிருச்சுண்ணே. வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்ற ஆண்களும், 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? வீட்டில் நான் தான் சிறந்த குக் என்று பெண்களும். பங்கு காய்ச்சிருங்க, நீங்க தான தலைவலிக்குதுன்னு சொன்னீங்க. நீங்க சமைக்க ஆரம்பிச்ச பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைகள் என்ன? நீ உப்பு போட்டா புளிய போடுற, நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். இவ்வளவு ஓரம் வஞ்சனை பண்ணிருக்காங்க, இது ஒண்ணுமே இல்ல. இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. ஆம்லெட் போட்டு கொடுன்னு கேக்குறப்ப எத்தனைங்க பண்றது, ஆச்சா போச்சா அப்படின்னு பயங்கர சவுண்ட் விட்டு இருப்பாங்க. ஒன்ன விட பெருசா உழைச்சிருக்கையா? என்ன உழைச்ச? நேரத்துக்கு ஆக்கி ஆக்கி கொட்டி இருக்க, துணிமணிகளை துவைச்சு போட்டிருக்க. இதுக்கு அவங்க கதை உடைச்சு போட்டு பெப்பரை போட்டு திருப்பி போட்டு அது ஃபுல் பாயில் ஆம்லெட் இல்ல. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? குழம்பு தாளிச்சு ஒரு கூட்டி ஒரு மீனை போட்டு குழம்பு இறக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. அண்ணாச்சி நீங்க ரசம் சாப்பிட்றியா? அண்ணாச்சில ரசமா? ஆமா, அண்ணாச்சி பழம் குழம்பு. அண்ணாச்சி பழம் குழம்பு வைக்கலாமா? எடுத்துட்டு நான் போறேன். சைவ உணவை விட அசைவ உணவை வந்து கூட்டி இறக்குறது வந்து கொஞ்சம் ஈஸி. சைவ உணவு ஆக்சுவலா சமையல்ல சைவ உணவு செய்வது சிரமமா, அசைவ உணவு செய்வது சிரமமா? அம்மாமா, காய்கறி கழுவுறியா? இல்லங்க, நான் வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க சொல்றப்பதான் சண்டே மட்டும் சமைக்கிற ஆள் மாதிரி தெரியல, 7 நாள் சமைக்கிற ஆள் மாதிரி இருக்கு. அவ்வளவு கிளியரா சொல்றீங்க. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். 8 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பல 7:30 மணிக்கு 2 தோசை சாப்பிட்டு நம்பிக்கையோட வந்திருக்கேன். இல்ல, இது ஒரு பர்சனல் கேள்வியும் கூட, நானுமே கேட்டுக்கிறேன். ஒரு டீ கேட்டா அதையும் ஒரு கொலக்குத்தம் பண்ண மாதிரி கேக்குறீங்க. என்ன கேட்ட? ஒரு டீ கேட்டா அதையும் ஒரு கொலக்குத்தம் பண்ண மாதிரி கேக்குறீங்க. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா. டீ போட்டு கொடுக்கிறது மேட்டரே கிடையாது. வைக்கலையா? எந்திரிங்கய்யா, ஆத்துறங்கய்யா, உடம்ப ஆட்டுங்கய்யா. அம்மா அக்காலாம் சமைக்கும் போது தினந்தோறும் வெறும் இட்லி தோசை தான் சார். இட்லி வடை தோசை எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசை. அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். தோசை வெரைட்டில ஒரு பொடி தோசை ஒண்ணுமே இல்ல, ஒரு தோசை வச்சு பொடி போடுறது. ஆனியன் தோசை, ஆனியன் கட் பண்ணி ஆனியன் போடுறது. அது ஒரு பட்டர் தோசை. பாத்தியாடி பார்வதி, என் புள்ளையோட அறிவு. ஆனா ஒண்ணுப்பா, நான் உங்களை சப்போர்ட் பண்றதுக்காக சொல்ல, எனக்கே மனசாட்சி உறுத்துது. குண்டு பைப்ல எப்படி கோர்த்து விடுது பாரு. ஒரு குழம்பு, அதுல கறியை போட்டா கறி குழம்பு, ஆமாங்க. கத்திரிக்காய் போட்டா கத்திரிக்காய் குழம்பு. ஒரு தோசை, அதுல பொடியை போட்டா பொடி தோசை. அந்த தோசை செய்யறதுக்கே அவங்க செய்யற நேரத்தை விட அது செய்ய முடியலன்னு சொல்ற நேரம் தான் சார் அதிகம். இப்ப நான் கேக்குறேன், ஒரு வெங்காய தோசை செய்வது எப்படி சார்? பொடிசா நறுக்கிக்கிட்டு கல்லுல போட்டு வதக்கி அதை அப்படியே மேல அப்ளை பண்ணாலே போதும், அதான் ஆனியன் தோசை. இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கடந்திருக்கா. சார், மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு கேளுங்க. பெரிய பிரில்லியன்ட்டா இருக்கு. 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, கொஞ்சம் வெந்தயம், இதை மட்டும் நம்ம ஊற வச்சு நல்லா நைஸா மலமலான்னு அரைச்சுக்கணும். உளுந்த ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சேன் சார்? கரெக்ட் தான். அப்புறம் எதுக்கு இவ்வளவு சீன் போறீங்க எல்லாரும்? என்னடா பொசுக்கு மலையாளம் பேசிவிட்ட? கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கலாம் சார், ஏஜ்டு அவங்க. டே டைம்ல என்னால அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ நைட் டைம்ல நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க டைம்ல ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லை, இந்த மாதிரி நான் உனக்கா இருக்கேன்னு போய் உட்கார்ந்துட்டு வரதும் உதவி தான். வெரி குட், சூப்பர். நீங்க டின்னர் நான் பண்ணிடுவேன். செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கு. சண்டே அன்னைக்கு நான்வெஜ்ஜா இருந்துச்சு, ஸ்பெஷலா மட்டனா இருந்துச்சு. அப்படி இன்னைக்கு ஒரு புட்டி எல்லாரும் வாங்க சார். வாரத்துல 5 நாள் நான் தான் சார் சமைக்கிறேன். அப்பா அப்பா தான் சார். என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து வத்த குழம்பு. சரி, என்ன இது? என் பொட்டாட்டி ஆசை ஆசையா என் மருமகனுக்காக வச்ச வத்த குழம்பு.
இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னால வரைக்கும் அந்த வீட்டுடைய பெண் பிள்ளை உங்க தங்கச்சி தான் அதை டேக் ஓவர் பண்ணுவாங்க. உன் தங்கச்சி சமைத்த சாப்பாடை சாப்பிட்டா உசிரே போயிடும். தங்கச்சி கொஞ்சம் அப்படி இப்படிதான் சமைப்பான். நீங்க எப்படி டேக் ஓவர் பண்ணீங்க? என்ன ஒண்ணு புளி சாதம் கொஞ்சம் குழையாம இருந்ததுன்னா சூப்பரா இருந்திருக்கும். இது புளி சாதம் இல்ல, உப்புமா. நாங்க இப்போ பேச்சுலர் ஃப்ரெண்ட்ஸ் தான் தங்கி இருக்கோம். அதனால எப்பவுமே நான் தான் சமைப்பேன். சமைக்கிறதுனால பாத்திரங்களும் கௌரவ குறைச்சல் இருக்கீங்க. ஒண்ணு மணி இருக்கும் போது ஒரு பாத்திரம் நண்பர் பாத்திரம் கழுவி வைக்க முடியும் அவங்களால. இப்படிதானே கேக்க எப்படி இருக்கு? ஃபியூச்சர்ல எல்லாம் இன்னும் நிறைய பேர் இப்படி ஃபுல் டைம் குக்கா மாறிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் சார். இந்த ஆபத்தை நான் எதிர்பார்த்தேன். பேச்சலரா இருக்கும், இப்ப யார் சமைச்சு சாப்பிடுறோம், நாளைக்கு பின்னைக்கு நம்மள ஒரு புள்ள கல்யாணம் பண்ணிட்டு அது யாரா சமைச்சு போடும். நான்லாம் வந்து ஒரு அளவு தான் எண்ணெய் ஊத்தணும் நெய் ஊத்தணும்லாம் வச்சிருப்போம். அவங்க அப்படி இல்ல, மொத்தமா ஊத்தி கவுத்தி டெய்லி ஃப்ரீக்வெண்டா சமைக்கிறவங்க ஓவரா அலப்பறை பண்ண மாட்டாங்க சார். என்னைக்காவது ஒரு நாள் சமைக்கிறவங்க இதுல உப்பு சரியா இருக்க 10 தடவை மீன் என்ன பண்ற, நல்லா நோகாம துண்டு துண்டா நறுக்கி மசாலாவை அம்மியில அரைச்சு அப்படியே யாராவது வந்து அந்த கெஸ்ட்டுக்கு சர்வ் பண்ணோம்னா யார் செஞ்சதுன்னு சொன்னியா, நான் செஞ்சேன்னு சொன்னியா இல்ல நீ செஞ்சேன்னு சொன்னியான்னு சொல்லி அது எப்படி சர்ன்னு போயிட முடியும்? அக்கா வாழ்க்கையும் பார்க்கணுமா இல்லையா? கொடுத்துருக்கோம். ஒருத்தர் வந்து செமையா செய்யற சூப்பரா செய்யற அப்படின்னா நமக்கு அது வந்து ஏன் உனக்கு இந்த வேலை? கணக்கு அவங்க செய்யறப்ப பெருசா சொன்னதே கிடையாது. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். ஆக்சுவலா நீங்க ரெகுலர் சாப்பாடு செய்றீங்க, நாங்க செய்யறது ஸ்பெஷல் சாப்பாடு. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அப்ப ஒண்ணு பார்த்து பார்த்து செய்யற நீங்க ஏனோ தானே செய்றீங்க. அதை சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறாப்ல. ஸ்பெஷல் சாப்பாடுலாம் இல்ல சார், அதேதான் அவங்களுக்கு சேனலை பார்த்து எத்தனை தடவை அவங்க தான் சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு குழம்பு வச்சு அதுல வந்து மீனை போட்டா மீன் குழம்பு, இதுல என்ன சார் ஸ்பெஷலா பாராட்ட வேண்டியது இருக்கு? கொலா புட்டே செய்ய தெரியாத வான் தலைவன் எப்படிடா மக்களுக்கு கொலா போட்டு தண்ணி விடுவான்? சமைப்பதில் இவர்கள் ஆண்கள் செய்யும் அலட்டல். அசிஸ்டன்ஸ் தான் சார், அவங்களுக்கு காய் கட் பண்ணி கொடுக்கணும், அரைச்சு கொடுக்கணும், தேங்காய் துருவி கொடுக்கணும், இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. முதல்ல அவளை பார்த்தா பொம்பளை மாதிரியா இருக்கு, ஜவுளி கடை பொம்மை மாதிரி இருக்கா. என் ஹஸ்பண்ட் வந்து கிச்சனுக்குள்ள போனாருன்னா எனக்கு தெரியும் அவர் கண்டிப்பா இந்த பாத்திரம் எடுப்பார், நான் மாத்தி வச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா அவர் வந்து என்கிட்ட வந்து கேட்கணும் என்ன, அப்பதான் நான் சொல்லுவேன் உனக்கு ஏதாவது தெரியுதா கிச்சன்ல இருந்து. இப்ப கூட என் உதவி தேவைப்படுது பத்தியா உனக்கு, அதனால நீ வந்து கேளு. சபாஸ் மாமா. இவ்வளவு நாள் அம்மா சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் சமைக்கும் போது அப்பா சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா அப்ப எங்களுக்கு அது ஹர்ட் ஆகுது. ஏன்னா இவ்வளவு காலகாலமா நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு நாள் அடுப்பணையில போயிட்டு பிள்ளைங்க கிட்ட போய் நல்ல பேர் வாங்கிட்டா எப்படி சார்? அது மட்டும் இல்ல சார், அவங்களுக்கு ரொம்ப நல்ல சமையல் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம செய்யற எல்லா சமையலையும் இது பண்ணிருக்கலாம் அது பண்ணிருக்கலாம் ஒரு குறை சொல்லிட்டே இருப்பாங்க. காரம் கம்மியா இருக்கு, காரம் அள்ளி போடு. எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா வச்சதை தின்னுட்டு போவேன் இன்னை வரைக்கும், வீட்டுலயும் சரி ப்ரொடக்ஷன்லயும் சரி. சமையல் வந்து செய்ய செய்ய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா நல்லா செஞ்சிருவாங்க சார். அப்ப வந்து மாமியார் வீட்ல வந்து அவங்க ஒரு நாள் செஞ்சு நல்லா செஞ்சாலே இவ வந்து டெய்லி வேலை வாங்குறா போல இருக்கு. மிக்ஸியை கூட இவ அரைக்க மாட்டாளா? அவன் அரைச்சிக்கிட்டு தான் சும்மா சாப்பாடு கை வச்சிருந்தேன் நானு. புள்ளைய மாத்திடுறாளுங்க, எது கல்யாணமே பண்ணக்கூடாது போல. அதை நீங்க என்ன பண்ணணும், இப்படி ஷேக் பண்ணி பார்த்து எழுதிடணும். அவ்வளவு. என்ன தம்பி பண்றீங்க? ஸ்பூன்லி காட்டம்னே. ஸ்பூன்லிங்க? ஆமா சொல்லி காட்டான், நாங்க நுடிச்சு என்ன அது? என்னது? என்ன எழுதிருக்கீங்க? கடலுக்கே கேட்டா புயலுக்கே பூட்டா. அதுதான் ஸ்பெஷல். சத்தமே இல்லாட்டி கண்டுபிடிக்கணும். பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். இல்ல நீங்க பேசின பேச்சுக்கு தப்பா இருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. நோ சூடு, நோ சொரணை, நோ பாதரிங். எனக்கே தெரிஞ்சு இது மிளகுதானே, உங்களுக்கு தெரியலையா? கண்ணாடியை வேற காணோம். சின்ன சின்ன ரவுண்ட் அது ரெண்டும் வரசறப்ப அதோட வேல்யூ இருக்குல்ல சார், அதோட டெப்த். ஏண்டா ஒரு மிளகு கண்டுபிடிச்சதுக்கு எவ்வளோ இன்டென்ஸா பேசுற. 5வது முறையாகவும் தவறாக சொல்லி இருக்கிறார்கள். யாப்பம்பட்டி தீம்பு எரிமலையா எகிரிக்கிட்டு இருக்கு, ஆப்பம்பட்டி தீம்பு பப்பரப்பான பல்ல இழுச்சிக்கிட்டு இருக்கு. ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சு அங்கிட்டு ஒரு பரிசு, ஆண்கள் தரப்பில் 3 பரிசு. நம்ம ஜெயிச்சிட்டோம் பாரா, ஜெயிச்சிட்டோம். தனக்கு என்ன பிடிக்குமோ
டேஸ்ட் தான் பார்ப்பாங்க. நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட பால் தெரிஞ்சிருச்சா அப்ப அப்படியே பன்னீர் தான், அடுத்தது பன்னீர் பட்டர் மசாலா. எங்களுக்கு தெரியாதுன்னு அவங்க எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்னு கேக்குறேன். பால் தெரியுறதுல பன்னீர் பட்டர் மசாலா வரைக்கும் பேசுறாப்லையாமா? அந்த இமிடியேட்டா அவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்காது. இதான் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். இதை விட என்ன? ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. யோசிச்சு நம்ம சொன்னதுனால யோசிச்சு சொல்றாரு. மேடம் என்ன மேடம் நீங்க டீச்சரா? நீங்க நினைச்சேன் என்ன பதில் சொன்னாலும் ஒத்துக்கல, அப்புறம் என்ன? இந்த மங்கடாசன அடிச்சுட்டா நான் கமிஷனர்ட்ட போகட்டா, கோர்ட்டுக்கு போகட்டா. ஓகே, ஒத்த 2 பேருக்கு தெரியுமா இருக்கும், மத்த பேருக்கு தெரியாதுன்றது. ஏன்டா காட்டி யானைக்கு பிறந்தவனே இந்த இளவ கருமாந்திரத்தை எல்லாம் ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? எசன்ஸே சூப்பரா இருக்குல்ல? அந்த பைனாப்பிள் எசன்ஸ் செம்மையா இருக்கு. சிறப்பு. அடிபட்ட அமீபா மாதிரி இருக்கு. யார் மேல அன்பு ஜாஸ்தி வைக்கிறவங்க எல்லாம் என் நெஞ்சில எட்டி உதைக்கிறாங்க. இந்த வயிற்றுச்சல்ல என்ன கேட்கறதுனே தெரியாம கேட்கக்கூடாது. இது வீட்டை பண்ணதா ஆளு வச்சு பண்ணியா? ஏன்னா என்ன வச்சு சாப்பிட்டா பாவம் விடாது, அதுவும் டீச்சர். கடுகு தொடர்ச்சியாக தோல்விகளை தழுவி கொண்டே வருகிறது. பாப்பம்பட்டி அணி மிகவும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. வெறும் முட்டை கிரேவியா? அடிபொலி. ஆமா ஆயத்தோட அடியுது அடைஞ்சிருச்சா? என்ன சொல்லுங்க புரியுதா இல்லையா? குறை சொல்ல கூட இதுல ஒண்ணு இல்லைங்கிறாங்க. என்ன விளையாடுறோம்? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? எப்ப பார்த்தாலும் பழைய கதையை பேசுறதே வேலையா? உப்பு பயங்கரம், உரப்பு தாங்கல, புளிப்பு எக்ஸ்ட்ரீம். எதுல முட்டையை போட்டாலும் முட்டை டேஸ்ட் வருமாங்க. ஆனா முட்டையை போட்டு முட்டை டேஸ்ட் வராத ஒரே டிஷ் இதாமா. ஆண் சமையலா பெண் சமையலா எது பெஸ்டா தெரிஞ்சு? சாப்பாட்டு ருசியை பெத்தவகிட்டையும் தாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை.